நரசிம்மாவதாரம் ஏன் ஏற்பட்டது? ஹிரண்யன் பெற்ற அரிய வரங்கள், அதோட ஷரத்துக்களை மீறாம வரம் கொடுத்த பிரம்மனையும் தண்டிக்காம துஷ்ட நிகிரம் செய்யறதுக்காகவும் தன் பக்தன் பிரகலாதன் வாக்கை பலிதமாக்குவதற்காகவும் தேவர்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்த அவதாரம் ஏற்பட்டது. சிஷ்ட பரிபாலனம், அதுதான் பகவானுக்கு ரொம்ப முக்கியம். நல்லவர்களை காப்பாற்றுவது. அதோட கிளையா வருது என்னன்னா, நல்லவர்களை எப்ப காப்பாற்ற முடியும்? தீயவர்களை அழித்தால்தான். அதற்காகத்தான் அவர் துஷ்ட நிகிரம் என்று செய்கிறாரே ஒழிய முதல்ல வருது சிஷ்ட பரிபாலனம் என்பதுதான். அதற்காக தான் அவர் என்ன செய்தார்? வேற யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியம். அதற்குத்தான் அகட்டித்த கடனா சாமர்த்தியம். நாம சாதாரணமா சொல்லுவோம் ரொம்ப சலாக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பொதுவா. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம், அகட விகட சாமர்த்தியம் என்று சொல்வார்களே, அதை போல யாராலையும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியத்தை அனாயாசமா ஒரு க்ஷணத்துல இப்படி கண்ணு மூடி கண்ணு திறந்துக்கிறதுக்குள்ள பண்ணி முடிச்சுட்டார். அதுதான் நரசிம்ம அவதாரத்தோட தனி பெருமை. அவருக்கு பேரு அடித்த கை பிடித்த பெருமாள் அப்படின்னு பேரு. யாருடா எங்கடா இருக்காரவர் அப்படின்னு தூணை அடிக்கிறான். அடித்த கையை அவன் கீழே வைக்கல, அப்படியே பிடிச்சுன்னு அந்த தூண்ல இருந்து வெளியே வந்து விட்டான். அடித்த கை பிடித்த பெருமாள் க்ஷணக்காலத்துல தோன்றி எல்லாவற்றையும் க்ஷண நேரத்துல நிமிர்த்தி எல்லாவற்றையும் சரிப்படுத்தி வைத்த பெருமை இந்த ஒரு அவதாரத்துக்கு தவிர வேற எந்த அவதாரத்துக்கும் கிடையாது. யோசித்து பாருங்கள். ராம அவதாரத்துக்காக புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ண வேண்டி இருந்தது. அப்புறம் அவர் பிறப்பதற்காக காக்க வேண்டி இருந்தது. பிறந்தார், வளர்ந்தார், காட்டுக்கு போனார், சீதையை பறி கொடுத்தார். அப்புறம்தான் ராவணனை சம்ஹாரம் பண்ண முடிந்தது. அதே போல கிருஷ்ணன் 8வது குழந்தைய எப்ப பிறக்க போறான்னு காத்துட்டு அவர் பிறந்தார். பிறந்து லீலைகள்லாம் செய்து எல்லாவற்றையும் முடித்து, ராசலீலை எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில வந்து கம்சனை வதம் செய்தார். ஆனா இதுல அப்படி இல்லை. வந்தார், வென்றார், சென்றார். He came, he saw, he conquered அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி ஒரே ஒரு க்ஷணத்துல செய்து முடித்த ஒப்பற்ற தனி அவதாரம் என்றுதான் நரசிம்ம அவதாரத்துக்கு அப்படி ஒரு பெருமை. சரி, நாமெல்லாம் கேட்கலாம், எதற்காக நரசிம்ம அவதாரம் வந்தது? நம்ம சொல்லலாம் உடனே ஹிரண்யனை சமகரிக்க அப்படிங்கலாம். இல்ல சிலர் சொல்லலாம் பிரகலாதனை காப்பாற்ற என்றும் சொல்லலாம். இது ரெண்டும் ஒன் சைட் ஆஃப் தி காயின் என்று சொல்லுவோமே, அப்படித்தான். பொதுவான நோக்கம் என்னன்னா, பிரகலாதனை காப்பாற்ற என்று வரும்பொழுது பிரகலாதனை ஹிரண்யகசிபு என்ன பண்ணா? நெருப்புல தூக்கி போட்டான், மலை மேலிருந்து தள்ளி விட்டான், விஷம் கொடுத்தான், யானையை விட்டு இடற செய்தான். அப்ப ஒவ்வொரு டைக்கையும் வந்து பெருமாள் தோன்றி காப்பாற்றினாரா? இல்ல. ஏன் அப்புறம் தோன்றினார்? அந்த தூண்ல இருந்து வரும்பொழுது ஏன் தோன்றினார் என்றால், பிரகலாதன் சொன்னால் எங்கும் உளன் என் பெருமாள், எங்கும் இருக்கிறான். தூண்ல இருக்கான், துரும்புல இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். சோ உலகம், அந்த ஜகத் வியாபகத்துவம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். உலகம் முழுவதிலும் அவன் வியாபித்திருக்கிறார் என்பதை அந்த பக்தன் சொல்லிட்டான். அந்த சின்ன குழந்தை பக்தன், சின்னவனாயிருந்தாலும் பெரிய பக்தன், பக்த பிரகலாதன் என்றுதான் அவனுக்கு பெயர். எனவே அவன் வாக்கை பலிதமாக்குவதற்காக பகவான் உடனே தோன்றிவிட்டார். அந்த மாதிரி அவசர திருக்கோலம் என்கிறார் ஆழ்வார். வித்யாரண்யர் சொல்றார், நான் சொல்லல. அவசர திருக்கோலம், அவசர அவசரமா போட்டுக்கொண்ட திருக்கோலமா, மாத்தி மாத்தி சிங்க முகம், உடல், மனது, இந்த மனித உடல் என்று மாற்றி மாற்றி போட்டுக்கொண்ட தோற்றமா. அவசரமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அழகான தோற்றம். அது என்னவோ நிச்சயம்தான். நம்ம யாருமே வந்து நரசிம்மரை வந்து ரொம்ப உக்ரம் என்று நினைக்கிறோம், அது தவறு. ஒரு நிமிஷம் இப்படி பார்த்துட்டு உக்ரமா இருக்காருன்னு நினைச்சுட்டு நம்ம கண்ணை எடுத்துடுறோம். இல்ல, அந்த கண்களை நீங்கள் உற்று பார்த்தீர்கள் என்றால் அந்த கண்களிலே கொடூரம் என்பது தெரியாது. அதனூடே ஒரு அன்பு, ஒரு கருணை மிதந்து வரும். இப்ப ரீசெண்டா நான் வந்து பார்த்தேன், நாமகிரி தாயாரையும் நரசிம்ம பெருமாளையும் பார்த்தேன். பார்க்கும் பொழுது முதல்ல எல்லாரும் தாயார் பார்த்துட்டு தான் அங்க போகணும்னா, சரி கரெக்ட். எப்பவுமே எங்க போனாலும் ஐயங்கார் கோவில்ல போனா, வைஷ்ணவ கோவில்ல போனா முதல்ல தாயாரை பார்க்கணும், அவ அனுமதி பெற்று தான் பெருமாளை பார்க்கணும். அங்க போய் பார்த்தா நரசிம்மரோட கண்கள்ல அப்படி ஒரு கருணை. பயப்படாதே, நான் இருக்கேன், என் உருவம் உனக்கு பயங்கரமா இருந்தாலும் இதனூடே ஒரு கருணை, உன்னை காப்பாற்றுவதற்காகவே நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன் என்று சொல்வது போல அத்தனை ஒரு கருணை, அத்தனை ஒரு அழகு. அதனால அவருக்கு பேரே வந்து தெலுங்கு நாட்டுல சுந்தரன் என்றுதான் பெயர். அதனால்தான் அவரை ஆராதனம் செய்கிறவர்களுக்கு பேர் அழகிய சிங்கர்.
சிங்கம், அழகான சிங்கம். அவரை ஆராதிப்பவருக்கு பெயர் அழகிய சிங்கர் என்று பெயர். இப்படி வித்யாரண்யர் சொல்ற நவீன அவதாரம் போட்டுட்டார் பெருமாள். ரொம்ப அழகா இருந்தது. எப்ப பார்த்தாலும் சங்கு சக்கரம் வச்சுட்டு அவருக்கே தன்னோட இமேஜ் போர் அடிச்சு போச்சு. அதுக்காக வாண்டிங் a total image change he donned this என்று சொல்கிறார். அவசரமா போட்டுட்டாலும் அழகான அவதாரம் என்பதற்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு நினைச்சுங்களேன். ஃபங்க்ஷனுக்கு போற பொழுது we want to be our very best. யாரையா நீ ரொம்ப இம்ப்ரெசிவா நல்லா ட்ரெஸ் பண்ணி போகணும்னு நினைக்க பொழுதுதான் அன்னைக்குன்னு கேவலமா இருப்போம். அவசர அவசரமா தலையை வரைண்டு அப்படியே எதையோ கிடைக்கிறத எடுத்து போட்டுட்டு போற பொழுது we will look our best. அதே போல இல்லத்தரசிகளுக்கு நல்லா தெரியும், ஒரு பெரிய கெஸ்ட், ரொம்ப டிக்னிஃபைட் கெஸ்ட்டை நம்ம மாத்துக்கு வராருன்னு நம்ம சமையல்லாம் யோசிச்சு பண்ற பொழுது வழக்கமான கேவலத்தை விட கேவலமா இருக்கும். ஆனால் திடீர்னு ஒருவர் வந்து விடுவார். ஐயோ டிஃபன் பண்ணு அப்படின்னா உள்ள போய் பார்த்தா காத்தால வார்த்து வைத்திருந்த மீதம் இருக்கிற இட்லி இருக்கும். அதை போட்டு ஒரு உசிலி அதுக்கு மேக்கப்லாம் பண்ணுவோம் இல்லையா? அப்ப ரொம்ப நல்லா அமையும் இல்லையா? அதே போல ரொம்ப ரொம்ப அவசரமா போட்டுண்ட அவதாரமா இருந்தாலும் அழகு அவதாரம் என்று சொல்கிறார். இது பிரகலாதனோட வாக்கை காப்பாற்றுவதற்கு மாத்திரம் அல்ல, பிரம்மாவோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த வேஷத்தை போட்டுண்டாராம் நரசிம்ம சுவாமி. எப்படி என்றால் பிரம்மா யசகமிஷதான் வரம் கொடுத்துட்டார், அவனுக்கு கேட்டதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டார். சோ அதை இவர் காப்பாற்றணும் இல்லையா, ஆனர் பண்ணணும் இல்லையா? அந்த கண்டிஷன்ஸை இவர் ஆனர் பண்ணணும். இல்லைன்னா பிரம்மாக்கு கௌரவமே போயிடும். ஏற்கனவே பிரம்மாக்கு கோவில்கள் கிடையாது. கர்டசி அருணாச்சலேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரரோட முடிய பார்த்துட்டேன்னு போய் சொன்னதுனால கோவில் இல்லாம போகட்டும்னு சாபம் வந்துடுத்தோம். அதோட மந்திரங்களும் பிரம்மாக்கு ரொம்ப கிடையாது. இருக்கிற மந்திரங்களையும் உறக்க சொல்லக்கூடாது. அது ஒரு தனி கதை, தனி ட்ராக். என்ன தெரியுமா? அவரோட மந்திரங்களை உறக்க சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு வாக்குக்கும் மனதுக்கும் சண்டை வந்தது. மனம் சொல்லிட்டு இந்த பாரு நான் நினைக்கிறதுனாலதான் உன்னால பேச முடியறது, அதனால நான் தான் உயர்ந்தவன். வாக்கு சொல்லிட்டு நான் தானே பேசுறேன், நீ உள்ள கிடக்க, உன்னை யாருக்கு தெரியறது, சோ நான் தான் உயர்ந்தவன். ரெண்டு பேருக்கும் சண்டை. இதை மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறதுக்கு நேர பிரம்மாட்ட போனா. அவர் மாட்டிட்டார் பாவம். மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான சமாச்சாரம். உங்களுக்கே நன்னா தெரியும். இந்த பட்டிமன்றத்துல எல்லாம் தலைவர்களா இருக்கிறவர்கள் ரெண்டு கட்சியும் கேட்டுட்டோம். எப்படி விளக்கெண்ணெயில துவச்ச வெண்டைக்காய் மாதிரி ஒரு பதில் ஒன்று சொல்லுவா, தீர்ப்பு சொல்லுவா. அந்த தீர்ப்பு அவளுக்கே புரியாது. என்ன சொல்றோங்கிறதே அவளுக்கு புரியாம, எந்த சைடு அவ ஃபேவர் பண்றோங்கிறதே புரியாம ஒரு தீர்ப்பு சொல்லுவா. அதை போல சொல்லணும், அப்படி சொன்னாதான் நாம பழைப்போம். அது தெரியல பிரம்மாக்கு. பட்டுன்னு சொல்லிட்டார், இந்த பாரு மனம்தான் நான் முதலில் படைத்தேன், வாக்கு அப்புறமா தான் படைத்தேன், அதனால மனம்தான் உயர்ந்தது. வாக்குக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. நான் மட்டம் நீங்க சொன்னதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அந்த மனதிற்கு நேராக நீ மட்டம் என்று சொல்லிவிட்டீர்கள் அல்லவா என்று அதற்காக கோபம் கொண்டதான். வாழ்க்கையில அது ரொம்ப சகஜம் இல்லையா? நமக்கு தெரியும் நம்மளோட தகுதிகள், நம்ம எப்படிப்பட்டவர் என்று. மற்றவருக்கு முன்னால் அதை சொன்னால் நம்மளால பொறுத்துக்க முடியுமா? வீட்டுல தடிக்கி விழுந்தா நமக்கு பயமே இல்லை. வெளியில எங்கேயானு போய் ஒரு ஃபங்க்ஷன்ல தடிக்க விழுந்தா முதல்ல என்ன செய்யறோம்? காலில் அடிபட்டதா கையில அடிபட்டதான்னு பாக்குறதுல சுத்தி முத்தம் ஒரு லுக்கு விட்டுக்கிறோம், நம்மளை யார் பார்த்துட்டாளான்னு. அதுதான் முக்கியம் நமக்கு. அதே போலவே மனதிற்கு ரொம்ப, வாக்குக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. இப்படி சொல்லிட்டேன் இல்லையா அவனுக்கு நேரம். இனிமேல் உமது மந்திரங்களை எல்லோரும் மனதினாலே சொல்லட்டும், வாக்கினால் யாரும் சொல்லக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம ஒரு யாகம் பண்றச்சே பிரஜாபதி மனசா தியாயன்னு தான் சொல்லுவா. மற்றவாளுக்கு கொடுக்குற மாதிரி பிரஜாபதியே ஸ்வாஹான்னு சொல்ல மாட்டா, பிரம்மாக்கு உறக்க சொல்ல மாட்டா. அப்படி சொன்னா அது போய் சேராது. பிரஜாபதி மனசாத்தியாயன் என்று சொல்லிவிட்டுத்தான் செல்வார்கள். அதனால மகாவிஷ்ணுக்கு தெரியும் இந்த பிரம்மனுக்கு இத்தனை சங்கடங்கள் இருக்கு ஏற்கனவே, நாம வேற அவருக்கு அவரை கீழே தள்ளக்கூடாது, அவருக்கு ஏற்றதை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக பிரகலாதன் அளித்த வரங்களோட கண்டிஷன்ஸை மீறாமல் இப்படி கஷ்டப்பட்டு ஒரு நிமிஷத்துல யோசிச்சு, மனிதன் இல்லை, மிருகம் இல்லை, வீட்டில் இல்லை, வெளியில் இல்லை, காலையில் இல்லை, மாலை இரவில் இல்லை, எல்லாம் மேலே இல்லை, ஆகாயத்துல இல்லை, பூமியில இல்லை, எல்லாத்தையும் மனசுல வச்சுன்னு டக்குன்னு தோன்றிவிட்டார் அவர்.